1300 இருந்து 2900 முடிக்கும் மாடல் 14 மாடல்ஸ் இருக்குன்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றோம். இப்போ நம்ம என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, போன் பேவும் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. இது எல்லாமே முடியாதுக்கா அப்படின்னா அமேசான் இல்லாட்டி ஃபிளிப் கலர்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த கலர் வேணும், ஒரே ஒரு வாட்டர் ஹீட்டர் கொடுக்கணுங்கிறதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது பாலி கார்பனேட் தெர்மோஸ்டாட் இருக்கும். இதே மாதிரிதான் பிளாக் சீரிஸ்லயும் என்னவா இருந்தாலும் தண்ணி உள்ள லெவல் மெயின்டைன் ஆகுது, உப்பு படியாது, தண்ணி இருக்கா இல்லையா எல்லாமே கிளியர். எம்சிபி பிரேக்கரும் வந்துடும், டியூவல் தெர்மோஸ்டாட்டும் வந்துடும், டிரான்ஸ்பரண்ட் பாட்டமும் வந்துடும், விக்கிற மின்னர் போதும். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதோ வந்து எதுக்கு வாரண்டி கவர் ஆகும், எதுக்கு வாரண்டி கவர் ஆகாதுன்னு சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். டேப் இருக்கும், இல்லாட்டி நார்மல் டேப் இருக்கும், இல்லாட்டி அந்த ஸ்டோரேஜ் லைன், இல்லாட்டி ரோஸ் போட்டு பக்கெட்ல பிடிக்கணும். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி ஸ்வீட் மாதிரி ஒரு லட்டு மாதிரி நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன். அப்படியே கபக்குன்னு பிடிச்சி .co.in நம்மளோட ஓன் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு பிரைஸ் கண்டிப்பா புக்கிங் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் டே வாட்ஸ்அப் பண்ணுவோம். அது நீங்க ட்ராக் பண்ணி பார்த்து தேவைப்படக்கூடிய இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு சேனல்ல இன்னைக்கு என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனாலே நம்ம இங்க வந்துருவோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க. நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா காந்தி பார்க் ரவுண்டான மிஸ்டர் ஷாட் இன்ஸ்டன்ட் ரன்னிங் வாட்டர் ஹீட்டர். நம்ம ஸ்டார்ட் பண்ணி 10 years ஆச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ஸ்ல 14 மாடல்ஸ், அது 10 கலர் வேரியன்ட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா வந்து வருஷம் வந்து எங்களுக்காக சமசமையா வீடியோ எடுத்து போடுவாங்க, இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா எங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்க அக்காவை அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது. ஏன்னா அதுவும் அவங்க யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அவங்களுக்கு எங்க வீட்டுல அதே தான் இருக்கு. அந்த ப்ளூ எம்சிபி ஸ்விட்ச் அமேஸ் மாடல் அமேஸ் மாடல் லான்ச் பண்ண டைம்ல இருந்து அக்கா எங்க கூட டிராவல். கண்டிப்பா அதுலதான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆயிட்டு இருக்குது. என்ன பார்த்து என்னுடைய ரிலேஷனும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. எங்க ஊர் பக்கம் எல்லாம் கொஞ்சம் கிராமம்னால கொஞ்சம் உப்பு தண்ணீர் எல்லாம் வந்து இதாக மாதிரிலாம் கேட்பாங்க. சிவகாசிங்கிறதுலாம் ரொம்ப சால்ட்டா தண்ணி வரும், அந்த மாதிரி உப்பு தண்ணி தான் வரும். அதுல கூட நல்லா ரன் ஆயிட்டு இருக்குதா, சூப்பரா இருக்குது. அதனால சரி, இப்ப வந்து குளிர் ஆரம்பிச்சாச்சு சரிங்களா. எல்லாரும் இங்க வெண்ணி வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, அது சமைக்கவா வெந்நீர் வைக்கிறதா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஹாட் வாட்டர் தான் மிஸ்டர் ஷாட். கண்டிப்பா இப்ப வீடியோக்குள்ள போய் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. என்னென்ன மாடல், என்னென்ன பிரைஸ், இவங்களா மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்க பொன்னேராஜபுரம்ல தான். இதுல இருந்து ஒரு 500 மீட்டர் வரும். 100 மீட்டர்ஸ் தான். 100 மீட்டர் அவ்வளவுதான் வருங்க. இங்க இருந்து 100 மீட்டர் தான். அவ்வளவு தூரத்துலதான் வந்து ஃபேக்டரி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா காந்தி பார்க் ரவுண்டானா, ஜஸ்ட் ரவுண்டானாக்கு நேர் ஆப்போசிட்ல, எங்கேயுமே தர வேண்டாம், ரவுண்டானாக்குள்ளேயே இருக்கு. ஆமா, அதனால வந்து பக்கத்துலயே முருகன் கோவில் இருக்கும். அதனால நீங்க லொகேஷன் பத்தி யார்கிட்ட கேட்க கூட வேண்டாம். டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துறேன் சரிங்களா. நம்ம டைரக்டா விசிட் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல ஆன்லைன்ல ஒரு பீஸ் வேணும்னா கூட ஆமாங்க, செம்ம சூப்பர். நல்ல ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு நிறைய பார்க்க போறோம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கறதே நம்ம ஒரு முழுமையா வந்து அமேஸ் மாடல் மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நம்ம 2 சீரீஸே லான்ச் பண்ணிட்டோம். எல்லா டீடைலும் அதுக்கப்புறம் கிளியரா சொல்ல போறேன். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம். ஆனா நான் வாங்கினது அந்த மாடல். அப்படிங்களா? சரி, நான் எல்லா மாடல்ஸ் இப்ப சொல்றேன், பாத்துடலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க நம்ம சேனல் வழியா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கக்கூடிய மாடல் சொல்லுடா. நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல 1300 இருந்து 2900 முடிக்கும் மாடல்ஸ் இருக்கு. டோட்டலா 14 மாடல்ஸ் இருக்குன்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றோம். இப்போ நம்ம என்னென்ன மாடல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்ங்கிற மாடல். இது வந்துட்டு பாலிப்ரோப்ளேன் பிளாஸ்டிக்ல பண்ணது. இதுக்கு 2 ஆணி அடிச்சு மாட்டிக்கணும். ஓகேங்களா? தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வர சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இன்லெட் அவுட்லெட் த்ரெட்ல வராது. இது வந்து பேசிக் மாடல். பேசிக் மாடல்ல பாத்தீங்கன்னா 2 வேரியன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்மார்ட், இன்னொன்னு எக்கானமி. ஸ்மார்ட்ல இந்த ஒரு கலர் இருக்கு, எக்கானமில இந்த 3 கலர் வேரியன்ஸ் இருக்கு. ஸ்மார்ட்க்கும் எக்கானமிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எக்கானமி மாடல்ல ரொட்டேட்டபிளா இருக்கும், ஸ்மார்ட்ல
அப்படியே கிளாம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அந்த பக்கம் ஒரு பக்கெட் வைக்கிறீங்கன்னா அந்த பக்கம் புடிச்சுக்கலாம், இந்த பக்கம் வைக்கிறீங்கன்னா இந்த பக்கமும் புடிச்சுக்கலாம். இதுலன்னா அப்படியே மாட்டி அப்படியே வரது அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேடா. இதோட பிரைஸ்டா? பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் வந்து 1300ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1300க்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்க முடியும்னா நம்ம கிட்ட தான் பா. கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பிரீமியம் சீரிஸ்க்கு போயிடலாம். பேசிக் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பிரீமியம் சீரிஸ்க்கு போயிடலாம். பிரீமியம் சீரிஸ்ல 4 மாடல் இருக்கு. ஓகேடா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாசிக் மாடல். கிளாசிக். வாவ், கலர் சூப்பரா இருக்கு. கியூட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் அவுட்லெட் த்ரெட்ல வந்துரும். ஃபுல்லா ஒரு 12 ஸ்க்ரூஸ் வரும். அப்படியே கிளாம்ப் பண்ணி ஒரே ஒரு ஆணி இருந்ததுன்னா போதும், அப்படியே கிளாம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்லெட் கனெக்ட் பண்ணி அவுட்லெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்கானமிக்கும் இதுக்கும் என்னக்கா டிஃபரன்ஸ் அப்படின்னா, எக்கானமி மாடல் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிப்ரோபிளேன் பிளாஸ்டிக். இது வந்துட்டு ABS ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக். இதை விட இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இது மேட் அவுட் ஆஃப் ISI காம்பனன்ட்ஸ். யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ISI காம்பனன்ட்ஸ். ஓகே ஓகே. கிளாசிக் மாடலுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைம் மாடல். கிளாசிக்கும் பிரைம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்னும் கிடையாது. கிளாசிக்ல ஸ்விட்ச் வராது, பிரைம் மாடல்ல ஸ்விட்ச் வந்துரும். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துரும். 16 amp ஸ்விட்ச். ஓகேங்களா? ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ்டா வருது? பிரைஸ் வந்துட்டு நாங்க இப்ப ஸ்பெஷலா நாங்க உங்க வியூவர்ஸ்க்காக நான் கடைசியில ரிவீல் பண்ணலாம்னு நானே ஆர்வமா இருக்கேன். அதை கேட்டு கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கே வந்துருச்சு. ஏன்னா பிரைஸ் நம்ம சேனலுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு ஆஃபர் கண்டிப்பா 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 நான் பிரைஸ் வந்து கடைசியில ரிவீல் பண்றேன். கண்டிப்பா பிரைஸ்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நெக்ஸ்ட் மாடல், மேக்ஸ்ங்கிற மாடல். இதுக்கும் பிரைம்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிரைம்ல ஸ்விட்ச் மட்டும் வரும், இதுல MCB பிரேக்கர் வரும். ஸ்விட்ச்க்கு பதிலா MCB பிரேக்கர் வரும். MCB பிரேக்கர் ஜெனரலா எங்க இருக்கும்னா மெயின் போர்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ ஓவர்லோட் ஏதோ ஒண்ணுன்னா ட்ரிப் ஆயிடும். அது மிஷின் கூடயே நம்ம கொடுத்ததால அது அடிஷனல் சேஃப்டி தான். நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்றவங்களுக்கும் சேஃப்டி தான், மிஷினுக்கும் சேஃப்டி தான். அமேஸ் மாடல்ல வந்து ஸ்விட்ச் MCB பிரேக்கர் ரெண்டுமே வந்துடும். இதுக்கு முன்னாடி மாடல்ல ஸ்விட்ச் மட்டும் இருக்கிற மாதிரி MCB மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இல்ல ஸ்விட்ச் பிளஸ் MCB பிரேக்கர் வந்துரும். ஜெனரலாவே லேடிஸ் நம்ம எல்லாம் குளிக்கிறப்ப ஹேர் வாஷ் டேனா 2 to 3 பக்கெட்ஸ் கன்ஃபார்மா தேவைப்படும். ஒரு தாட்டியும் ஸ்விட்ச் வெளியே இருந்து பாத்ரூம் ஃபுல்லா ஸ்விட்ச் இல்லாட்டி ஆன் ஆஃப் பண்ற கன்வீனியன்டாவே இருக்காது. ஒரு தாட்டியும் வெளியே போயிட்டு வர முடியாது. மிஷின் கூடயே கொடுத்ததால ஆன் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ எடுத்து எடுத்து குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இதை நீங்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீங்க குளிக்கும் போது நீங்க ஆன் பண்ணீங்கன்னா போதும், குளிக்க குளிக்க தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, 10 செகண்ட்லயே எவ்வளவு செகண்ட்ஸ்ல இருந்தே உங்களுக்கு சுடு வர ஆரம்பிச்சிடும். வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் வேணும். 16 amps பிளக் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ப்ராடக்ட் அப்படியே கிளாம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமேஸ் மாடலை பத்தி சொல்ல போனோம்னா, இது ஒரு எவர்கிரீன் ப்ராடக்ட். எங்களை பொறுத்த முடிக்கும் இது எவர்கிரீன் ப்ராடக்ட். இது வந்து நாங்க இத்தனை வருஷத்திலேயே ஜாஸ்தியா சேல் ஆன ப்ராடக்ட்னா அமேஸ் மாடல் தான். ஏன்னா இதுல ஸ்விட்ச் பிளஸ் MCB பிரேக்கர் வந்துரும். இதுக்கு அடுத்துதான் நம்ம புதுசா லான்ச் பண்ண 2.0 சீரீஸும் விக்ரம் சீரீஸும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 2.0 சீரீஸ் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.0 சீரீஸ். 2.0 பிளாக் சீரீஸ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பிரீமியம் மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுக்கு பதிலா இதை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த ஆன்சர் நான் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ லெஸ்ஸா இருக்கும். இப்ப இங்கெல்லாம் எந்த ஸ்க்ரூஸுமே இருக்காது. இந்த மாடல் பாருங்களேன், இதுல ஃபுல்லா ஒரு 12 ஸ்க்ரூஸ் வரும். இப்ப சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ஏதோ ஒண்ணுன்னா ஓபன் பண்ணி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. இப்ப ஏதாவது ஒண்ணு ரஷ் ஃபார்மேஜ் இருந்துச்சுன்னா கூட நம்மளால ஓபன் பண்ண முடியாது. இந்த மாடல்ல 2 ஸ்க்ரூ தான், அதுவும் கீழே போயிடும். மிஷினுக்கு கீழே போயிடுறதால சர்வீஸ் கம்ப்ளைண்ட் ஏதோ ஒன்னா ஈஸியா ஓபன் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் ஒன்னும் இங்க கோயம்புத்தூர்ல மட்டும் யூஸ் பண்றது கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி வாட்டர் ஹீட்டரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் 2.0 விக்ரம் சீரீஸ்ல ரொம்ப சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்துட்டோம். இந்த மாடல் வந்து 2.0ல வாக்கருங்கிற மாடல். இதுல உங்களுக்கு ஸ்விட்ச் MCB பிரேக்கர் வராது. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். நம்ம வாக்கிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? முடிஞ்சு நெக்ஸ்ட் ஜாக்கர்ல வந்து அந்த மாடல் உங்களுக்கு ஸ்விட்ச் வராது. இதுல ஆன் ஆஃப் ஸ்விட்ச் 16 amp ஸ்விட்ச் கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். கலர் சூப்பரா இருக்குடா. கலர்ஸ் 10 வேரியன்ட்ஸ் இருக்கு. நான் இப்ப எல்லா கலர்ஸுமே ஆனா நீங்க செலக்ட் பண்ற அந்த நேம் வந்து யூனிக்கா இருக்குது. மெயினா என்னன்னா கஸ்டமருக்கு
நல்லா புரியவும் செய்யணும், அவங்களுக்கு சொல்றதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்படி யோசிச்சுதான் வச்சது. நல்லா இருக்கு. நேம்லாம் யாரு சூஸ் பண்றாங்க இப்படி எல்லாம்? எங்க அப்பா தான். பெருமையெல்லாம் அண்ணாவே செய்யறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாக்கர் முடிச்சாச்சு, ஜாக்கர் முடிச்சாச்சு. ஜாகிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ரன்னிங் பண்ணுவோம். ரன்னர்ல வந்து ஸ்விட்ச்க்கு பதிலா எம்சிபி பிரேக்கர் கொடுப்போம். ஓகேங்களா? வாக்கர், ஜாக்கர், ரன்னர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வின்னர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வின்னர் மாடல் வந்தாச்சு. பிளாக்ல வின்னர் பார்த்துட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஸ்விட்சும் வந்துரும், ஆன் ஆஃப் ஸ்விட்சும் வந்துரும், எம்சிபி பிரேக்கரும் வந்துரும். இதுலயே உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே 10 கலர் வேரியன்ஸ் இருக்கு. நான் இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறேன். இந்த வருஷத்தோட ராக்கிங் ப்ராடக்ட் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இருங்க, கொண்டு வரேன். இப்ப வந்து ப்ராடக்ட ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் காட்ட மாட்டேன், கேமராக்கு மட்டும் தான் காட்டுறேன். அப்படியா? இதுதான் விக்ரம் வாக்கர். விக்ரம் சீரீஸ்ல வாக்கர். இதுல வந்து ஸ்விட்ச் எம்சிபி பிரேக்கர் வராது. இதுக்கும் அந்த பழைய மாடல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது பாலிகார்பனேட் பாடி. ஓகேங்களா? இது வந்து ஏபிஎஸ் வெர்ஜின் பிளாஸ்டிக். ஓகேங்களா? பிளாக் சீரிஸ் எல்லாமே ஏபிஎஸ் வெர்ஜின் பிளாஸ்டிக். இது பாலிகார்பனேட் பாடி. இது டிரான்ஸ்பரண்டா இருக்கேக்கா, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 360 டிகிரி. ஜென்ரலாவே நம்ம வாட்டர் ஹீட்டர்ல 40 to 45 டிகிரிக்கு சுடு தண்ணி வரும். நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தாண்டி ஒரு 60 to 70 டிகிரி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாடல்ஸ்லயுமே கட் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. தெர்மோஸ்டாட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். விக்ரம் சீரீஸ்லயும் 2.0 சீரீஸ்லயும் மட்டும் டியூவல் தெர்மோஸ்டாட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? நீங்க வாங்கலேன், ஜூம் வாங்கலேன். இந்த மாடல்ல நம்ம எல்லாமே கிளியரா பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட் இருக்கும். இதே மாதிரிதான் பிளாக் சீரீஸ்லயும் இருக்கும். பழைய மாடல்ஸ்ல எல்லாமே நம்ம என்ன இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இருக்கா இல்லையானா தெரியாது. இந்த மாடல்ல நம்ம என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதால உப்பு தண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்க போகுதுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா அதுதான் உண்மை. உப்பு தண்ணி யூஸ் பண்றீங்கன்னா சால்ட் டெபாசிட் ஏதோ ஒண்ணுன்னா மத்த மாடல்ஸ்ல தெரியாது. அதே விக்ரம் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி, சப்ப தண்ணி என்னவா இருந்தாலும் தண்ணி உள்ள லெவல் மெயின்டைன் ஆகுது, உப்பு படியாது, தண்ணி இருக்கா இல்லையா எல்லாமே கிளியரா பாத்துக்கலாம். மத்த மாடல்ஸ்ல பார்க்க முடியாது. விக்ரம் சீரீஸ்ல எல்லா மாடல்ஸுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதால தண்ணி லெவல் எல்லாமே உங்களால செக் பண்ணிக்க முடியும். இதுதான் உண்மையா சொல்ல போனோம்னா எல்லா மாடல்ஸ் விட ரொம்ப சேஃபா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஒரு சிலர் வயசானவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாமையே கூட ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. நடக்கும். கண்டிப்பாக்கா, அது சேஃப்டியே கிடையாது. அதே டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல டியூவல் தெர்மோஸ்டாட் இருக்கு. ஒரு தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகாட்டி இன்னொரு தெர்மோஸ்டாட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துரும். எல்லாரும் யோசிப்பீங்க, எங்கடா எல்லா வீடியோலயும் பாக்குற அந்த ட்ரெண்டிங் ப்ராடக்ட் காணுமேன்னு. இப்ப நான் அதை காட்ட போறேன். செம, நானே ஆர்வமா இருக்கேன். இப்ப நம்மளோட விக்ரம்ல வின்னர் மாடல். இதுல வந்து ஸ்விட்சும் வந்துரும், எம்சிபி பிரேக்கரும் வந்துரும். உங்களுக்கு பழைய மாடல்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இல்லையோ இல்ல புது மாடல்ல உங்களுக்கு என்னென்ன வைக்கலாம் வைக்க கூடாது தோணுதோ அது எல்லாமே இதுல இருக்கு. ஏன்னா ஒரு மாடல் எடுத்தீங்கன்னா ஸ்விட்ச் இருக்காது, இன்னொரு மாடல் எடுத்தீங்கன்னா எம்சிபி இருக்காது, அந்த மாடல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சீரீஸா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்காது. இதுல வந்து உங்களுக்கு ஸ்விட்சும் வந்துரும், எம்சிபி பிரேக்கரும் வந்துரும், டியூவல் தெர்மோஸ்டாட்டும் வந்துரும், டிரான்ஸ்பரண்ட் பாட்டமும் வந்துரும். கேபிள் லென்த்தும் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் லென்த் வந்துரும். ஓ, இந்த அளவுக்கு லென்த் இருக்கா? கண்டிப்பா. இது உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 6 அடி நீள வரும். உங்களுக்கு இன்கேஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா மீட்டருக்கு 80 to 90 வரும். கஸ்டமைசேஷன் ஆர்டரா நாங்க எடுத்துப்போம். என்ன கலர் என்ன மாடல் வேணுங்கிறது கிளியரா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதே கலர் அதே மாடல் உங்களுக்கு எவ்வளவு மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு மீட்டர் பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர்டா. எவ்வளவு என்னென்ன சர்வீஸ் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமர் சந்தோஷம் தான் எங்களுக்கு மன நிறைவு. ஆமா, ஏன்னா இவங்க மேனுஃபேக்சரர்னால இந்த யூசேஜ் எல்லாம் அவங்களால பண்ண முடியுது. நம்மளோட A to Z உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகட்டும், உங்களுக்கு கேபிள் பிளக் ஆகட்டும் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதால கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா நம்மளால எவ்வளவு நல்லா கொடுக்க முடியுமோ டே பை டே நம்ம அதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணி பண்ணி கொண்டு வந்த அந்த இனோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி தான் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பிளஸ் எம்சிபி விக்ரம் வின்னருங்கிற மாடல். இப்பெல்லாம் கால் பண்றவங்க இந்த மாடல் இருக்கா அந்த மாடல் இருக்கான்னு நெகோசியேட் கூட பண்றது இல்ல. எனக்கு விக்ரம் வின்னர் போதும். ஒரு சிலர் வயலட் கேட்பாங்க, ஒரு சிலர் விக்ரம் வின்னர் போதும், எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அனுப்புங்க அப்படின்பாங்க. சூப்பர்ல, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கிடைக்கிறதுலாம். ஏதோ உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா 9364153797ங்கிற நம்பருக்கு
ஒரே ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு எது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு தோணுதோ இதெல்லாம் தான் அப்படின்னு கிளியரா அனுப்பிட்டு பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு அன்னைக்கே டெஸ்பாச் பண்ணிடுவோம். ஒரு 5 to 6க்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே டெஸ்பாச் பண்ணி கொடுத்துருவோம். இன்கேஸ் உங்களால ஜிபேவோ இல்ல போன் பேவோ பண்ண முடியாதுன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கேஷ் ஆன் டெலிவரின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 100 to 200 மட்டும் வரும். அது மட்டும் பேமெண்ட் பண்ணீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் நம்ம ஷிப் பண்ணி கொடுத்துருவோம். இத நான் எதிர்பார்க்கல. நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம அனுப்பிட்டே தான் இருக்கும். அதான் ஒரு 5 to 6க்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அன்னைக்கே டெஸ்பாச் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி எனக்கு தெரியல. ஆமா, கேஷ் ஆன் டெலிவரி சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எப்படி பேமெண்ட் மொபைல் எப்படி பண்றதுன்னு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நிஜமா இப்ப ஊர் சைட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் எப்படி பண்றது, மோட் ஆஃப் பேமெண்ட் இல்லைன்னா இது ஒண்ணுதான் ஒரே ஆப்ஷன். நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் சொன்னேன் இல்லைங்களாக்கா, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா நம்ம என்னென்ன பண்ணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். சூப்பர்டா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூடயும் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம். டவுட்ஸ் உங்களுக்கு எதுவுமே வேணாம், இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆமா, நிறைய டவுட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சைட்ல நின்னு அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ரெடியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாரண்டி, நம்ம மிஸ்டர் ஷார்ட் வாட்டர் ஹீட்டருக்கு என்ன வாரண்டி கொடுக்குறீங்க, கேரண்டி வாரண்டி பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் இல்ல நிறையவே சொல்லிடலாமா? மிஸ்டர் ஷார்ட் வாட்டர் ஹீட்டர் பாத்தீங்கன்னா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர ஒரே டவுட், வாரண்டி கேரண்டி இருக்கா இல்லையா. நான் வந்து எதுக்கு வாரண்டி கவர் ஆகும் எதுக்கு வாரண்டி கவர் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஷார்ட் இன்ஸ்டன்ட் ரன்னிங் வாட்டர் ஹீட்டர் எல்லா 14 மாடல்ஸ்க்குமே 10 years சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். 10 years எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பேசிக் மாடல் ஸ்மார்ட் எக்கானமியை தவிர பிரீமியம் சீரீஸ் 2.2 பிளாக் சீரீஸ் டிரான்ஸ்பரன்ட் சீரீஸ்க்கு 1 year ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம ஸ்பேர் மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு லைஃப் லாங் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். 10 years உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்துடும். இப்ப வந்து வாரண்டி டீடைல்ஸ் நம்ம சொல்லிட்டோம், எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொன்னு, உப்பு தண்ணிங்கிறது மேஜர் பீப்புள் யூஸ் பண்ற ஒண்ணுதான். பட் ஒரு ஏரியால சால்ட் டெபாசிட்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட டிடிஎஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உப்பு தண்ணிக்கு மட்டும் நம்ம வாரண்டி கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஒரு ஏரியால ரொம்ப சால்ட் கம்மியா இருக்கும். 10 years யூஸ் பண்றப்பாங்க கஸ்டமர்ஸ். ஹீட்டிங் எலிமெண்ட்ல உப்பே படிஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு 5 to 6 monthsல கூட படிஞ்சிரும். இதனால உப்பு தண்ணிக்கு மட்டும் நம்ம வாரண்டி கொடுக்கறது இல்ல. உப்பு தண்ணினா எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு உப்பு ஏதாவது படிஞ்சதுன்னா, எப்பவுமே உப்பு படிஞ்சதுன்னா அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது தட்டக்கூடாது. தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராச் விழுந்துரும், காயில்ல வர தண்ணியில எர்த்திங் வரும். அதனால எப்பவுமே தட்டக்கூடாது. நீங்க எங்கேயாவது இருந்து அனுப்புறீங்கன்னா ஒரு குரியர் மட்டும் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உள்ள அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் 700 to 800 வரும். அது மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும். உப்பு தண்ணிங்கிறது நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மிஸ்டர் ஷார்ட்ல மட்டும் இல்ல, நீங்க பெரிய பெரிய ஸ்டோரேஜே வாங்கினீங்கன்னா கூட 2000 to 3000 நீங்க சால்ட்டுக்குன்னே நீங்க ஸ்பெண்ட் பண்ண மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க கால் பண்ணி டெக்னீஷியன் வரணும், ஸ்பேர்ஸே உங்களுக்கு 2000 to 3000 வந்துடும். அந்த பிரைஸ்ல நம்ம 1300 மாடலே நீங்க மாட்டி நீங்க டெய்லி வெயிட் பண்ணாம சுடு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மிஷின் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். தண்ணி இல்லாம மிஷின் ஆன் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேடா, நம்ம இப்ப எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். யூஸ் பண்ண போறோம். ஜெனரலாவே எல்லா வீடுகள்லயும் ஒன்னா இது மாதிரி இந்த டபுள் வே டேப் இருக்கும், இல்லாட்டி நார்மல் டேப் இருக்கும், இல்லாட்டி அந்த ஸ்டோரேஜ் லைன் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா, எதுவா இருந்தாலுமே நம்ம வாட்டர் ஹீட்டர் உங்களால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாலேஷன் செட்டப்ங்கிறது ரொம்ப ஈஸி. மிஸ்டர் ஷார்ட் பொறுத்த முடிக்கும் எதுவும் இல்ல, ஒரே ஒரு ஆணி அடிச்சு மிஷினை மாட்டிடுவீங்க. ஓகேங்களா, சிங்கிள் ஆணி அடிச்சா போதும். மிஷினை மாட்டிட்டு தண்ணி கனெக்ட் பண்ணிடுவீங்க. தண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 16 amps பிளக் பாயிண்ட்ல தான் நம்ம பிளக் பண்ணிக்கணும். பிளக் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா கிரீன் லைட் எரியும். கிரீன் லைட் எரிஞ்சதுல இருந்து 10 to 15 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு சுடு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா வைக்க கூடாது. நிமிஷத்துக்கு பர் மினிட் 3 to 4 liters or 4 to 5 liters வச்சீங்கன்னா
நான் ஸ்டாப்பா சுடு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். 24/7 எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சுடு தண்ணி எடுக்கலாம்னா கரண்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தியா விட்டா என்னக்கா பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கும். இப்ப ஒரு 1 hour கண்டினியூஸா யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 250 லிட்டர் சுடு தண்ணி எடுக்கலாம். அதுக்கு ஒரு 3 யூனிட் கரண்ட் கன்சப்ஷன் இருக்கும். இப்போ ஒரு 6 மாசம் ஃபுல்லா யூஸ் பண்றாங்கன்னா 10 யூனிட்ஸ் தான் கரண்ட் கன்சப்ஷன் இருக்கும். அதுக்கு தாண்டி போகாது. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் ஆகட்டும், எமர்ஷன் ராட் ஆகட்டும், எதுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னாலுமே நம்ம இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரோட கரண்ட் கன்சப்ஷன் வந்து 30 to 40% ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தது தப்பு அப்படிங்கறது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்தோட எலக்ட்ரிசிட்டி பில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நாள் ஒருத்தவங்க மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. மாசம் ஃபுல்லா மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 10 யூனிட்ஸ் தான் வரும். அதுக்கு தாண்டி போகாதான் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணாலே 3 யூனிட் தான் வரும். மாசம் ஃபுல்லா யூஸ் பண்ணா 10 யூனிட்ஸ் கூட வராது. அதை விட கம்மியா தான் வரும். வெளியே வர தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு அடைச்சிடக்கூடாது. வெளியே வர தண்ணி அப்படியே பிடிச்சி யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஒரு ஓஸ் கனெக்ட் பண்ணி அப்படியே பக்கெட்ல பிடிச்சுக்கணும். வெளியே வர தண்ணிய எக்காரணத்தை கொண்டு இன்னொரு டேப்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. என்னடா எல்லாம் வாயிலேயே சொல்லிட்டு இருக்காங்களே, நான் காட்டவும் செய்யறேன் பாருங்க. வெளியே வர தண்ணி அப்படியே பக்கெட்ல பிடிக்கணும். இல்லாட்டி ஒரு ஓஸ் போட்டு பக்கெட்ல பிடிக்கணும். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி மாட்டக்கூடாது. ஏன்கா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் மாதிரி மாட்டக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோடது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பொறுத்த முடிக்கும். இப்ப வெளியே வர தண்ணிய நம்ம வேற எங்கேயாவது ஜாயின் பண்றோம்னு வைங்களேன், தண்ணி வந்து நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். இன்லெட் தண்ணி ஏறுது இல்லைங்களா, அங்கதான் எல்லா வகையான கண்ட்ரோலும் இருக்கணும். வெளியே வர தண்ணியில எந்த கண்ட்ரோலுமே இருக்கக்கூடாது. ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிஷின் மேல தண்ணி போயிடும், சர்க்கியூட்ல எல்லாம் தண்ணி போகும். அது சேஃப்டியும் கிடையாது, யூசேஜ் ப்ரொசீஜரும் கிடையாது. அதனால வெளியே வர தண்ணி மட்டும் டைரக்டா பக்கெட்ல பிடிச்சி யூஸ் பண்ணீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே வராது. அடிக்கிறது சாப்பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வராது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி எல்லாம் யூஸ் பண்ண எப்படி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் யூஸ் பண்ணணும்னு சொன்ன மாதிரி மட்டும் யூஸ் பண்ண எந்த ப்ராப்ளமுமே வராது. இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ ஃபுல் லென்த்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மிஸ்டர் ஷாட் பத்தின உங்களுக்கு ஒரு ஐடியா, கிளாரிட்டி எல்லாமே கிடைச்சிரும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் ஒரு மினிட்லயும் ஒரு செகண்ட்லயும் நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேடா எல்லா டீடைல்ஸும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் ஆயிருக்கும் நம்புறேன். ஆனா பிரைஸ் சொல்லலன்னா அவ்வளவுதான், என்ன துரத்தி அடிப்பாங்க. பிரைஸ் சொல்றேன், அதுக்கு முன்னாடி எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஆர்டர் பிளேஸ் பண்றதுங்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் உங்களால கேஷ் ஆன் டெலிவரி தான் அஃபோர்ட் பண்ண முடியும்னா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு, ஜிபே தான் வேணுமா ஜிபேவும் இருக்கு, போன்பேவும் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. இது எல்லாமே முடியாதுக்கா அப்படின்னா அமேசான் இல்லாட்டி பிளிப்கார்ட்ல கூட நம்மளோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் இல்லாட்டி பிளிப்கார்ட்ல கூட நம்மளோட மாடல்ஸ் இருக்கு, அங்க கூட நீங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வந்து ஆஃபர் டீடைல்ஸ் பத்தி நான் இப்ப கிளியரா சொல்ல போறேன். இதை மட்டும் மிஸ் பண்ணாம கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா என்ன இவங்க பிரைஸே சொல்லல, நான் வீடியோ ஃபுல்லா பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஸ்வீட் மாதிரி, ஒரு லட்டு மாதிரி நான் இப்ப ஒண்ணு சொல்ல போறேன். அப்படி கபக்குன்னு பிடிச்சுக்கோங்க. என்னன்னா இப்ப ஆஃபர் டிஸ்கவுண்ட் அப்படின்னாலே இந்த ஆஃபர் இதான் டிஸ்கவுண்ட் நான் இப்ப சொல்ல, இந்த ஆஃபர் இதான் டிஸ்கவுண்ட் நான் சொல்லல. MrShop.co.in நம்மளோட ஓன் வெப்சைட். அங்க நீங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா அப்பத்துக்கு அப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் ரன் ஆயிட்டு இருக்கும். நீங்க அதுல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா அமேசானோ பிளிப்கார்ட்டோ எங்கெங்கயோ போய் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு நம்மளோட ஓன் வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு பிரைஸ் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். நான் சொல்ற பிரைஸை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. ஆனா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து MrShop.co.in அக்கா கீழே போட்டுருங்கக்கா, கண்டிப்பா போடலாம். உள்ள போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் மகிழுங்க, ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சூப்பர். சரிப்பா, அப்புறம் நம்ம பிரைஸ் சொல்லலாமா? பிரைஸ் வந்து நான் ரெகுலர் பிரைஸ் வேணா சொல்றேன். அதுவும் நான் பிரைஸ் லிஸ்ட் சொல்ல விரும்பல. ஆனா அக்காவின் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பிரைஸஸ் எல்லாமே சொல்றேன். பட் ஆஃபர் பிரைஸ் வந்து நான் இப்ப சொல்ல முடியாது. வெப்சைட்ல அப்பப்ப போடுவாங்க, நீங்க அந்த ஆஃபர் நீங்க ட்ராக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1300 சொன்னோமா,
இது வந்து 1300 மாடல் ஸ்மார்ட்ங்கிற மாடல். நெக்ஸ்ட் எக்கானமி பாத்தீங்கன்னா 1600 வருது. ஓகேடா. அதுக்கு நெக்ஸ்ட் அப்படியே கிளாசிக் வந்துட்டீங்கன்னா 1800 வருது. 1800. ஓகே ஓகே. எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2100 வரும். 2100 வரும். நீங்க அதே மேக்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பர் மட்டும் இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு 2200 வரும். நம்மளோட எவர் கிரீன் அமேஸ் மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்விட்ச் எம்சிபி ரெண்டுமே வருது 2300 வரும். நெக்ஸ்ட் அப்படியே 2.0 சீரிஸ்க்கு ஜம்ப் ஆனோம்னா 2.0 பிளாக் வின்னர் வந்து உங்களுக்கு 2700 வருது. ஓகேடா ஓகேடா சூப்பர்டா. ஓகேங்களா. அப்படியே நீங்க விக்ரம் சீரிஸ்க்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா விக்ரம் வின்னர் வந்து 2900 வருது. அந்த லேட்டஸ்டா லான்ச் பண்ண மாடல்ஸ்க்கு மட்டும் ஆஃபர் பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கும். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதை விட அது 2900 முடிக்கும் மாடல்ஸ் இருக்கு. இதை விட ரேட் கம்மியா தான் இருக்கும். நீங்க வெப்சைட்ல செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட்ஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுலயே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது குவரிஸ்னா ஒன்னும் கிடையாது. 8525924442 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தான். அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பலாம். இல்லாட்டி 9364153797 அதுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கூட உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் கிளியரா ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பத்தி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கிளியர் ஆயிரும். உங்களுக்கு இதையும் தாண்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க. நம்மளோட ஏபிஐ ஆட்டோமேட்டிக் மெசேஜ் நம்பரும் இருக்கு. அதுவும் அக்கா ஷேர் பண்ணுவாங்க. அதுல வந்து இப்ப நீங்க இந்த மாடல் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர் வேரியன்ஸ் அது ஆட்டோமேட்டிக் மெசேஜ் தான். உங்களுக்கு எல்லாமே வந்துரும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது சைட் பை சைட் கொடுத்துட்டே இருக்கும். அதுல கூட நீங்க போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு ஓகேவா இருக்குது. இன்னும் ஒண்ணுதான் இதுல எல்லாத்துலயுமே எல்லா கலரும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் கிடைக்காது? அதான் வெப்சைட்ல உங்களுக்கு 10 கலர் இருக்குமே. எது வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் இப்ப வந்து உள்ள எப்படி இதாகுதுங்கிறத விட கலர் கண்டிப்பா கண்டிப்பா உள்ள இருக்கிற ப்ராடக்ட் மெட்டீரியல் எல்லாமே ஒண்ணுதான். ஆனா கலர் உங்களுக்கு 10 கலர்ஸ் இருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா. வெப்சைட் ஆகட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்றது கலர்ஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கே கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க. புக்கிங் டீடைல்ஸ் நெக்ஸ்ட் டே வாட்ஸ்அப் பண்ணுவோம். அது நீங்க ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம். 1 to 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு மோஸ்டா ரிசீவ் பண்ணிருவீங்க. அதே இன்டீரியர் இருந்தீங்கன்னா 3 டேஸ். நீங்க புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புக்கிங் டீடைல் அனுப்பப்படும். 2 நாளுக்குள்ள ப்ராடக்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கு கேரண்டி வாரண்டி, ப்ராடக்ட் பத்தின ஒரு டீடைல்ஸ் ரொம்ப இன்னொன்னு சொல்றதுக்கு மறந்துட்டேன். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் நான் எங்க வந்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்மளோட ஷோரூம் லொகேஷன் பாத்தீங்கன்னா காந்தி பார்க் ரவுண்டானாலேயே தான் இருக்கு. இங்க விட்டீங்கன்னா நம்மளோட ஃபேக்டரி லொகேஷன் பொன்னேராஜபுரம். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். அக்கா வந்து உங்களுக்கு எல்லாமே கீழே போட்டுருவாங்க. அங்க கூட போய் பாத்துக்கலாம். பொன்னேராஜபுரம் அந்த சோலா ஹோட்டல் தடாகம் ரோட் ஸ்டார்டிங்ல இருக்கும். அந்த கட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் ஃபர்ஸ்ட் பில்டிங் ராசி பில்டிங். அதுக்கு பேஸ்மெண்ட்ல நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இருக்கு. சர்வீஸ் சென்டர் அங்கதான். அங்க கூட நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறதுன்னா வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே இந்த அத்தனையும் நமக்கு இது ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா யாரு தாங்க வாங்க மாட்டாங்க. சர்வீஸும் வந்து உங்களுக்கு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாலுமே உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட ரெகுலர் வாங்கக்கூடிய கஸ்டமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஏன்னா வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ப்ராடக்ட். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், தேவைப்படக்கூடிய இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இது இருக்கிறதே பல பேத்துக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கிறதே யாருக்கு தெரியாது. இவ்ளோ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா, ஆமா எங்க வீட்டுல இருக்கிறத பாத்துட்டு பிரைஸ் ஃப்ரெண்ட்லியா, உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அட் தி சேம் டைம் ரொம்ப போர்ட்டபிள். நான் கையில எடுக்கிறேன் பாத்தீங்களா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். வீட்டுல லேடிஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், வயசானவங்களாகட்டும், பெரியவங்க யாரா இருந்தாலுமே யூஸ் பண்றது ஒன்றும் பெரிய ராஜதந்திரம் எல்லாம் இல்லைங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்போம். தண்ணி உள்ள போய் வெளியே வந்தோடனே ஸ்விட்ச் போடுவீங்க, சுடு தண்ணி வந்துடும். ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுப்பீங்க, அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னா இவ்வளவுதான். பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. ஓகேடா. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான vlogல மீட் பண்ணலாம். பை.